ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜாவால இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஜாவால இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பேசிக்கலி இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? ஸோ ஒரு பேரண்ட் இருப்பாங்க, தென் சைல்டு. ஸோ பேரண்ட் கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சரிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து பி பேரண்ட், ஓகேங்களா? எப்படி நான் சைல்டுன்னு சொல்கிறது? மஷ்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க, இது வந்து சைல்டு, ஓகேங்களா? ஸோ பேரண்ட் கிட்ட ஒரு குவாலிட்டி சொல்லும். பேரண்ட் வந்து பேரண்டோட ஸ்கெட்ச், அதாவது பேரண்டோட அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து பிளாக்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். தென் பேரண்டோட வெல்த், வெல்த் வெல்த்னா பர்சனல் வெல்த், ஓகேங்களா? தென் அவரோட ஜெனட்டிக்ஸ், ஜெனட்டிக்ஸில் தான் ஸோ இந்த அப்பியரன்ஸ் எல்லாமே வரும். ஜெனட்டிக்ஸ், ஓகேங்களா? பேசிக்கலி ஜெனட்டிக்ஸ் ப்ளஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆர் பர்சனல் ஸ்டேட்டஸ், இந்த வெல்த்து இதெல்லாம் சொல்லலாம், ஓகேங்களா? இதை அப்படியே பேரண்ட்டுக்கு அப்புறம் நம்ம சைல்டு தான் இதை வந்து சொந்தம் கொண்டாடுது. ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட் இதை வந்து வச்சிருப்பாரு, ஓகேங்களா? தென் இது எல்லாமே சைல்டுக்கு போகும், ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கலி பேரண்ட்டுக்கிட்டே இருந்து அக்வேர் ஆகி போகிறது இந்த ஹெல்த்து, தென் இந்த ஜெனட்டிக்ஸ் எல்லாமே. இந்த அக்வேர் ஆகி பேரண்ட் கிட்டேருந்து போகிறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட். அதாவது அக்வேர், அதுக்கு இன்னொரு மீனிங் ஆர் இன்னொரு வேர்டு வந்து இன்ஹெரிட், ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி பேரண்டோட இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அக்வேர் பண்ணுது ஆர் இன்ஹெரிட் பண்ணுது, ஓகேங்களா, சைல்டு. ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து ஜஸ்ட்டு நார்மலாக, இது வந்து ஒரு நார்மல் எக்ஸாம்பிளை பார்க்குறோம். இதை வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம பார்க்கும்போது நான் டெஃபினேஷன் சொல்கிறேன்னு. டெஃபினேஷன் வந்து டெஃபினேஷன் ரொம்ப இது எக்ஸ்ட்ரா சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, டெஃபினேஷன் இதில் ரைட் பண்ணுறேன்.
the process of acquiring states and behaviors, ஓகேங்களா, from one object into the object, ஓகேங்களா. இதுதான் பேசிக்கலி inheritance. ஸோ ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் ஸ்டேட்ஸ்னால் என்னதுன்னா, நம்ம வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா ஒரு ப்ரோக்ராமில். ஸோ ஸ்டேட்ஸ்னால் பேசிக்கலி வேரியபிள்ஸ். பிஹேவியர்ஸ்னால் பேசிக்கலி மெத்தட்ஸ். ஓகேங்களா. நம்ம ப்ரோக்ராமில் போடுற மெத்தட்ஸ் எல்லாமே பிஹேவியர்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு நார்மல் டெஃபினிஷன். தென் ஜாவாவில் வந்து ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா பை யூசிங் 2 கீவேர்ட்ஸ், ஓகேங்களா. 2 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இது மூலிமா நம்ம இன்ஹெரிட்டன்ஸை வந்து அச்சீவ் பண்ணலாம், ஓகேங்களா. பை இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பை யூசிங் இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட். அந்த 2 கீவேர்டு வச்சு இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஜாவாவில், ஓகேங்களா. தென் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நான் ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன். டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள், ஓகேங்களா. தென் மல்டி லெவல், ஓகேங்களா. செகண்ட் ஒன். தேர்டு வந்து ஹைரார்கிக்கல். ஃபோர்த் ஒன் மல்டிபிள். ஃபிஃப்த் ஒன் ஹைப்ரிட், ஓகேங்களா. இந்த 5 டைப்ஸ் தான் இருக்குது இன்ஹெரிட்டன்ஸில். ஜஸ்ட் இது வந்து ஒரு பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம போக போக வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் போடுவோம். ஓகே, நான் வந்து கிளாஸ் ஏன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணலாம். டெமோன்னு ஒரு டியோன்னு ஒரு மெத்தட், ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் பேராமீட்டரைஸ்ட். இங்கே வந்து நான் அந்த பேராமீட்டர்ஸுமே பாஸ் பண்ணல, ஓகேங்களா. ஒரு நான் பேராமீட்டரைஸ்ட் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து கிளாஸ்க்குள்ளே நான் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ்க்குள்ளே மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ளே வந்து நான் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஹலோ ஃப்ரம் டியோ, ஓகேங்களா. ஃப்ரம் டியோ, ஓகேங்களா. இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஸ்டாட்டிக்காக வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக் ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு மெத்தட் நேம் m1. ஸோ இதுவும் நான் பேராமீட்டரைஸ்ட். இது வந்து m1ல
from m1. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து நம்மளே தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டாட்டிக் சிங்கிள் லைனா ஓகே மல்டி லைன் யூஸ் பண்ணலாம். மல்டி லைன் யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் வந்து ஒரு வேரியபிளை டிஎன்ஐ ஸ்டேட்மெண்ட் மாதிரி சும்மா கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணணும். from static multi-line initializer ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக் சிங்கிள் லைன் இனிஷியலைசர். சிங்கிள் லைன் இன்ஸ்டாலேஷன். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏவை நம்மளால கெட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கெட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ எதனால் இதை கெட் பண்ண முடியும்னா ஏன்ற வேரியபிள் வந்து நான் இதுவே ஸ்டாட்டிக் இஸ் ஈக்குவல் டு 12 இப்படி நான் போட்டிருந்தேன்னா எனக்கு எரர் வரல பாருங்க. ஏன்னா இதை வந்து நான் ஸ்டாட்டிக் சிங்கிள் லைன் இனிஷியலைசரில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓகே, பேசிக்கலி வந்து ஸ்டாக் ஏரியாவில் நம்மளோட ஸ்டாட்டிக் மல்டிலைன் இனிஷியலைசர்ஸ் தான் ஒன்ஸ் இது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த ஃப்ரேம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஃப்ரேம் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா இது உள்ளே இருக்கிற நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த மல்டிலைன் இனிஷியலைசருக்கு வெளில நம்மளால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. இப்போ இதுவே ஏ இப்படி நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டனாலும் இதுக்குள்ளே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே பார்க்காதீங்க, இதுக்குள்ளே ஸ்டாட்டிக் மல்டிலைன் இனிஷியலைசர் இருக்குது, அதுக்குள்ளேயே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த கிளாஸ் போதும். நாங்கள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். கிளாஸ் பின்னு ஒன்று, கிளாஸ் பின்னு வச்சுக்கலாம். பி கேப்ஸ் பி வச்சுன்னா கிளாஸ் பியில் வந்து எனக்கு ஏல இருக்கிற இந்த மெத்தட்ஸும் ஏல இருக்கிற அதாவது கிளாஸ் ஏல இருக்கிற மெத்தட்ஸு தென் வேரியபிள்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு பியில் ஆக்சஸ் பண்ணணும். இப்போ என்னால் ஓகே இதுக்குள்ள மெயின் மெத்தட் கொடுக்கணும். ஸோ இதுக்குள்ள என்னால் ஏன்ற இந்த ஏ கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டாட்டிக் சிங்கிள் லைன் இனிஷியலைசரில் இருக்கிற ஏல இருக்கிற 12ன்ற வேல்யூவை வந்து என்னால் வேறு கிளாஸ் அதாவது பின்ற கிளாஸில் இருக்கிறதுல என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? என்னால் அவுட்புட் கொண்டு வர முடியுமா? அல்லது இதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியுமா? ஏ டூ அது
equal to a இப்படி போட்டாலும் இதுவும் சின்டாக்சியல் எரர் தான். சரிங்களா? இந்த மாதிரி என்னால் ஸ்டோர் பண்ணவும் முடியாது, இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணவும் முடியாது பிரிண்டிங் இதுக்குமே. ஸோ இதுக்கு தான் நம்ம எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எக்ஸ்டென்ஸ் இருக்குது, இம்ப்ளிமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் சரிங்களா? எக்ஸ்டென்ஸ் ஏ. ஸோ எக்ஸ்டென்ஸ் ஏ பண்ணதுனால இப்போ எனக்கு வந்து எந்த எரருமே ஷோ ஆகலை பாருங்கள். ஸோ எக்ஸ்டென்ஸ் ஏ கிளிக் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஏல இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் தென் வேரியபிள்ஸை வந்து இன்ஹெரிட் பண்ணிடும் கிளாஸ் பி. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு இது எல்லாமே ஆக்சசிபிள் தான். கிளாஸ் ஏல இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே எனக்கு ஆக்சசிபிள். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இது பண்ண போகிறது, இது வந்து ஒரு பக்கெட் இருக்கட்டும் மெயின் மெத்தடு. நான் வந்து வேறு மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். பப்ளிக் ஒரு நான் ஸ்டாட்டிக் டெஸ்ட் நான் பேராமீட்டர்ஸ் ஒரு டெஸ்ட்டு. ஓகே, இது வரைக்கும் போதும். ஸோ இங்கே வந்து நான் 2 மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணிருக்கேன் கிளாஸ் ஏல. இங்கே வந்து நான் ஒரே ஒரு யூசர் டிஃபைன்டு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயின் மெத்தடில், இப்போ மெயின் மெத்தடில் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற ஏவை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஏ கிளாஸில் இருக்கிற ஏன்ற வேரியபிள் ஸ்டாட்டிக் சிங்கிள் அண்ட் இனிஷியலைசர் வேரியபிளை வந்து நான் இங்கே, ஓகேவா, இது வந்து குளோபல் ஏரியாவில் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால தான் ஸ்டாட்டிக்கு டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். இதை வந்து நான் கிளாஸ் பியில் இது ஆக்சஸ் பண்ணுறேன் வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட். ஓகேங்களா? பேசிக்கலி இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இன்ஹெரிட் பண்ணுறேன். ஸோ தென் இதுக்குள்ளே ஒரு சிங்கிள் லைன் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இப்படி நான் ஒரு டிக்ளேர் பண்ணிருக்கேன் வேரியபிள். ஸோ இதையும் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நேம் நேம். ஸோ இப்போ எனக்கு எந்த எரருமே ஷோ பண்ணல. இப்போ நான் வந்து ஃபைலை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் இங்கே பார்த்தீங்களா தாராளமாக நான் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது ரன் ஆகுது, ஏவோட வேல்யூ வந்து ஓகே 1 செகண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, மெயின் மெத்தட் என்ன தான் மெயின் மெத்தட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட் வந்து ஸ்டாட்டிக், அதாவது ஸ்டாட்டிக் மல்டிலைன் இனிஷியலைசர் ஏதாச்சும் கொடுத்துருந்தோன்னா ஆர் ஸ்டாட்டிக் சிங்கிள் லைன் இனிஷியலைசர் கொடுத்துருந்தோன்னா அதை வந்து ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மெயின் மெத்தட்குள்ளேயே போகும். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறது. அது வந்து காமன். ஓகேங்களா?
ஸோ ஸ்டாட்டிக் மல்டிலைன் இனிஷியலைசர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸ்டாட்டிக் இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு வச்சு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அதோட மெமரி பிளாக்ல இனிஷியலைஸ் பண்ணிப்போம். இதுவும் மெமரி பிளாக்ல இனிஷியலைஸ் பண்ணிப்போம். தென் இந்த வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிச்சு ஃப்ரம் ஸ்டாட்டிக் மல்டிலைன் இனிஷியலைசர். தென் இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஏல வந்து ஸ்டாட்டிக் மல்டிலைன் இனிஷியலைசரில் டிக்ளேர் பண்ணுறதுல. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதே வந்து நான் இங்கே பாருங்கள் பீன் போகிறேன். சி ஓகேங்களா. சி இப்படி நான் போட்டேன்னா எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்பேன். வேல்யூ வேரியபிள் நேம் மாற்றலாம். ஸோ சூப்பர் பேஸ் ஆக்சுவலாக எனக்கு வந்து லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் சிங்கிள் லைன் இனிஷியலைசர் வந்து அது வந்து டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகிடும் ஓகேங்களா. மெமரி ஸ்டோர் ஆனது நான் ஸ்டாட்டிக் மல்டிலைன் இனிஷியலைசரில் கால் பண்ணாலுமே எனக்கு வந்து சியை கால் பண்ணால் எனக்கு வந்து C12ன்றது பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் விஷயம். இதே நான் இப்போ பாருங்களேன், எப்படி பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணிட்டு பாருங்க, இங்கே பாருங்க cannot read value of C. இப்போ வந்து எனக்கு எரர் த்ரோ வச்சா என்ன விஷயம்னா நம்ம வந்து த்ரெட்டு வந்து ஃபர்ஸ்ட் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகல. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த ஸ்டாட்டிக் சிங்கிள் லைன் இனிஷியலைசரை நான் இங்கே போட்டிருந்தேன். ஸோ ஸ்டாட்டிக் மல்டிலைன் இனிஷியலைசருக்கு முன்னாடியே நான் ஸ்டாட்டிக் சிங்கிள் லைன் இனிஷியலைசர் போட்டு இனிஷியலைசேஷன் பண்ணியிருந்தேன் சிக்கு வந்து 12ன்னு. ஸோ இதனால தான் எனக்கு சி வந்து 12ன்னு இங்கே பிரிண்ட் ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் சியை பிரிண்ட் பண்ணுன்றேன். சின்ற ஒன்று இனிஷியலைஸ் பண்ணாமே சியை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதனால தான் எனக்கு எரர் த்ரோ ஆகுது. ஸோ இது வந்து இங்கே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் மல்டிலைன் இனிஷியலைசரில் இருக்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், தென் சி வந்து பிரிண்ட் ஆகுது ஸ்டாட்டிக் சிங்கிள் லைன் சி. தென் ஹாய் ஃப்ரம் மெயின் மெத்தட் போவோம். மெயின் மெத்தட் போய்ட்டு ஹாய் ஃப்ரம் மெயின். தென் சியில் இருக்கிற வேல்யூ வந்து பியில் கன்வெர்ட் பண்ணோம். இப்போ வந்து சிஸ்டம் இன்டர்வியூ சி, அதாவது வேறு கிளாஸில் இருக்கிற சியை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஏ கிளாஸில் இருக்கிற சியை வந்து பி கிளாஸில் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சஸ் ஆகி 12 பிரிண்ட் ஆகுது. தென் லாஸ்ட்டாக வந்து நேம் பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது பி கிளாஸ்க்குள்ளேயே நான் வந்து ஒரு என்னது ஸ்ட்ரிங் வந்து நான் டிக்ளேர் அண்ட் டிஎன்ஏ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் எனக்கு ரன் ஆகுது. ஸோ இதோட அவுட்புட் தான் இது சிங்கிள் லைன் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராம் ஓகேங்களா. இவ்வளோ தான் கைஸ், தட்ஸ் ஃபார் டுடேஸ் வீடியோஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.